இப்போ நம்ம வெண்டைக்காயை வணக்க போகிறோம். இப்போ வெண்டைக்காயை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடணும். அந்த வளவளப்பு தன்மை போகிறதுக்காக தான் நம்ம வெண்டைக்காயை வதக்குறோம். அதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுறலாம். நீங்கள் வெண்டைக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். காய்க்கும் வந்து குழம்புக்கும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இதோட பெரிய சைஸில் கட் பண்ணிங்கன்னா சாப்பிட்றப்ப வெண்டைக்காய் மட்டும் சாப்பிட்ற மாதிரி தோணும். இப்போ வதக்கியாச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்யலாம். எண்ணெய் கொஞ்சோண்டு நான் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நிறையா இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறவங்க எண்ணெய் நிறையா ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடேறினோடனே கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு இதுலேயே இருக்குது. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுப்போம். இப்போ இந்த நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தோட ஒரு 4-5 பூண்டு, 4-5 பல்லு மட்டும் போடுங்க. போதும் பூண்டு. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குவோம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதே மாதிரி நல்லா உதிரியாக வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்குனீங்கன்னா, ஏன்னா வெங்காயம் ஒரு சில பேர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இப்போ இருக்கவங்களாம். இந்த மாதிரி சின்னதாக வெங்காயத்தை நீங்கள் பொடியாக அரைச்சிங்கன்னா வெங்காயத்தையும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க. அது குழம்புக்கு வெங்காயம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளிக்கு போடுவோம். தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ தக்காளியை போட்டதுக்கப்புறம் நல்லா தக்காளியை மைய வதக்கணும். தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. தக்காளிக்கும் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டு விடுவோம். நான் கல் உப்பு போடுறேன், நீங்கள் கல் உப்பு போடுங்க. நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிச்சதுக்கு அப்புறம் தான் வெண்டைக்காய் போடணும் நம்ம. இப்போ தக்காளி நல்லா வணங்கிட்டு இருக்கு. இன்னும் 2 நிமிஷம் வச்சு நம்ம வெண்டைக்காயை போட்டுருக்கலாம். தக்காளி நம்ம அந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணோம்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பார்த்தீங்களா, 2 நிமிஷத்தில் வதங்கிடுச்சு தக்காளி. நம்ம பூண்டு போட்டோம்னா பூண்டு வந்து சாப்பிட்றப்ப நம்ம பூண்டு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் பூண்டு ஒரு 4-5 பூண்டு போடுறது நம்ம. இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காயை போடுவோம். ஆல்ரெடி நம்ம வெண்டைக்காயை வதக்கி இந்த தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த வெண்டைக்காயை போடுவோம். இப்போ வெண்டைக்காயை போட்டு நல்லா கிண்டி விடுவோம். அந்த வெங்காயம் தக்காளி வந்து வெண்டைக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம இந்த மாதிரி குழம்பு வைக்கிறப்போ நம்மளுக்கு தேங்காய் தேவையில்லை, அரைச்சி ஊற்றுற வேலையும் தேவையில்லை. இது வந்து பேச்சுலருக்குலாம் ஈஸியாக இருக்கும் இந்த குழம்பு. ஏன்னா நம்ம ஒரே மாதிரி ரசமாக தான் வச்சு சாப்பிட முடியும். ஏன்னா பேச்சுலரில் மிக்ஸி வச்சுருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றப்போ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வெண்டைக்காயை நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ நல்லா வெண்டைக்காய் வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம தேவையான புளி தண்ணியை ஊற்றிடுவோம். புளி நான் வந்து ஏற்கனவே தக்காளி வந்து நான் 3 தக்காளி போட்டிருக்கேன். நம்ம தக்காளி அதிகமாக போட்டோம்னா புளிக்குழம்புக்கு இந்த மாதிரிலாம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதனால் புளி வந்து நம்மளுக்கு தேவையான அளவு, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த மாதிரி பார்த்து புளி கரெக்டாக ஊற்றிக்கோங்க. நான் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அதனால் நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். நம்ம குழம்பு சுண்டுற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றுவோம். ஏன்னா நல்லா குழம்பு சுண்டுச்சின்னா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா. இப்போ நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி போதும் நம்மளுக்கு. இப்போ நம்ம குழம்புக்கு மசாலா தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். 1
மிளகாத்தூள் போடுறேன். மிளகாத்தூள் ரொம்ப போட்டிங்கன்னா காக்கும், அதனால நம்ம அடுத்து நம்ம 2 ஸ்பூன் குழம்பு பொடி அடுத்து நம்ம 2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம். எனக்கு வந்து அளவு தெரியும், நான் அதனால அப்படியே நான் நார்மலாகவே பாக்கெட்லேருந்தே நான் கொட்டி காட்டுறேன். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அளவு காட்டுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அளவு நெக்ஸ்ட் டைம் காட்டுறேன். அதெல்லாம் போட்டுவிட்டு இப்போ நல்லா கிண்டி விடுங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வணங்குறப்பே நம்ம உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் இப்போ உப்பு கொஞ்சமாக மட்டும் போட்டுப்போம். நம்மளுக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக வேணால் போடலாம் அப்படி. இப்போ நம்மளுக்கு உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, அதனால் நான் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போது அவ்வளோதான். இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சிச்சுன்னா, ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா குழம்பு ரெடி. நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ஈஸியான பேச்சுலர் வெண்டைக்காய் குழம்பு. பாருங்கள், நல்லா குழம்பு சுண்டிடுச்சு. எனக்கு வந்து நாங்கள் ரெண்டு டைம் சாப்பிட போகிறோம், அதனால எங்களுக்கு இந்த குழம்பு போதும். நீங்கள் நைட்டு வச்சிங்கன்னா இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் சுண்டை விட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அந்த கிரேவி மாதிரியும் இருக்கும், ஆனால் சாப்பிட்றப்ப கிரேவி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நான் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இன்றைக்கி குழம்பு நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நம்ம குழம்பு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது வெரைட்டியாக குழம்பு வைக்கணும்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதே மாதிரி வைக்கிறேன். நீங்கள் ஓகே, தேங்க்யூ.